இன்றைக்கி நாம் இந்த பூஜை அறையில் படங்கள் மற்றும் பூக்களை எவ்வாறு பயன்படுத்துவது என்று பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா படத்தில் இந்த பூஜை அறையில் படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் அந்த படம் வைக்கிறதுக்குன்னு தனி ஒரு இது இருக்கும், விளக்கு வைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும், அதில் தான் வைப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. ஆனால் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த படம் எப்பொழுதுமே பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா நம்மளை நோக்கி சற்று சாய்வாக அந்த இது இருக்கணும். மேலே உள்ளது சற்று சாய்வாக ஆணி அரைஞ்சு படத்தை மாட்டுறாங்க, அந்த நேரம் மாட்டாமல் சற்று சாய்வாக நம்மளை பார்த்தபடி அந்த பூஜை அறை படங்கள் வந்து இருக்க வேணும். அந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த படங்கள் நம்மளை நோக்கி சாய்வாக இருக்கணும். இதுதான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் பயன்படுத்துகிறாங்க, அப்படி தான் இருக்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த பூஜை அறையில் உள்ள அந்த பூக்கள் பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த தனித்தனி பூக்களாக நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது. பூக்கள் கோர்த்து, அதாவது மல்லிகைப்பூ தான் பெரும்பாலும் பயன்படுத்துவது நல்லது. அது ஈர்ப்பு சக்தி மிகுந்தது, அது தெய்வ சக்தியை ஈர்க்கக்கூடியது. மல்லிகைப்பூ பற்றி இன்னும் விரிவாக அடுத்த இதில் பார்க்கலாம். அந்த மல்லிகைப்பூ அந்த கட்டியோ நூலில் கட்டியோ இல்லை அந்த நார் கட்டியோ அந்த இது பூக்கள் படங்களுக்கு இடுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தனித்தனியாக இருக்கல நம்ம குடும்பமும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாமே பிரிஞ்சிருக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக நம்ம பிரிஞ்சிடும் நம்ம குடும்பம். அப்போ அந்த பூக்கள் வந்து ஒரு சேர கட்டி அந்த படங்களுக்கு போடணும். இதுதான் பேசிக். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த விளக்கு ஏற்றுவது பார்த்திங்கன்னா காமாட்சி விளக்கு அந்த வெள்ளிக்கிழமை காலையில் 6 மணிக்கு முன்னதாக ஏற்ற வேண்டும். பிறகு பார்த்திங்கன்னா அந்த விளக்கு மாலை 6 மணிக்கு பின்னதாக ஏற்ற வேண்டும். சுமார் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரமாவது அந்த இது விளக்கு ஏற்றணும் அந்த இதுக்கு.